ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புப்பூல சமையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்போ எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் சண்டே ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது. ஒரு வழியாக என்ன வாங்குறதுன்னு யோசிச்சு அதுக்கப்புறமா நாங்கள் மீன் கடைக்கும் போயிட்டோம். மீனெல்லாம் அது ரொம்ப அதிக ரேட்டும் இல்லை, ஒரு நார்மல் ரேட்டாக தான் இருந்துச்சு அன்றைக்கி. மீன் கடைக்குள்ளே போனதும் என்ன மீன் வாங்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா சரி கிழங்கா மீனே இன்றைக்கி வாங்கி வச்சுக்கிருவோம் அப்படின்ட்டு கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இது வரைக்கும் அந்த மீனே நாங்கள் வாங்கினதே கிடையாது. எப்போவுமே இந்த ஊளி மீன், அப்புறம் இந்த வெள்ளை மீன், நகர மீன், அந்த மாதிரி மீன் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி கிழங்கா மீன் வாங்கினதே இல்லை. ஆனால் நாங்கள் மீன் வாங்க போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அங்கே பக்கத்தில் வாங்குறவங்களாம் சொல்லுவாங்க, இந்த மீன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. சரி இந்த வாட்டி வாங்கி வச்சுருவோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு இந்த கிழங்கா மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு மீனும். மீன் பார்க்குறக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் குழம்பு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. என்னென்னா இந்த மீனில் கொஞ்சம் முள் அதிகமாக இருந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றனாலையே என்னவோ தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப, ஆனால் குட்டி முள்ளுலாம் இல்லை, எல்லாமே பெரிய முள்ளாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்து சாப்பிட்ற கொஞ்சம் ஓரளவு தோதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலையில் வெண்பொங்கலும் சட்னி சாம்பாரும் செஞ்சுருந்தேன். அது மட்டும் செஞ்சு சாப்பிட்டு கடைக்கு போயாச்சு மீன் வாங்குறதுக்கு. அன்றைக்கி காலையில் ஒரு ஆர்ட்ரு வேறு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் கொஞ்சம் போட்டு வச்சுட்டு அடுத்து மீன் வாங்குறதுக்கு போனோம். அன்றைக்கி மாவு தீர்ந்து போனதுனால வெண்பொங்கல் வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் கிச்சன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். நாங்கள் எல்லாருமே காலையிலே சாப்பிட்டோம். ஆனால் அந்த கைலாஷ் பையன் மட்டும் காலையில் ரொம்ப லேட்டாக தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு தூங்கி எழுந்துட்டு பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சான். அதுக்கடுத்து தான் அவன்கிட்ட நான் சொல்லிட்டு போனேன், நான் மீன் கடைக்கு போகிறேன்டா, நீ வச்சு சாப்பிட்டுக்கடா அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் போனேன் நான். ஆனால் அவன் நான் வர வரைக்குமே சாப்பிடவே இல்லை, அப்படியே வச்சுட்டு உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் நான் தான் அவனுக்கு சாப்பிட்றக்கெல்லாம் வச்சு கொடுத்தேன். ஏன்னா வச்சு கொடுத்தா தானே அடுத்து நம்ம குக்கரு, அந்த சட்னி இருக்க பாத்திரம், சாம்பார் இருக்க பாத்திரம் அதெல்லாம் கழுவி போட்டு அடுத்தாப்புல நம்ம சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். அதெல்லாம் அவனுக்கும் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் மதிய சமையல் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நான் வண்டியை நிப்பாட்டிட்டு மேலேறி வரும்போதே என்னை பார்த்துட்டான். பார்த்துட்டு இந்த பக்கம் மறைஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தான். நான் அதை கவனிக்கவே இல்லை, நானும் மேலே ஏறி வந்துட்டேன். அதுக்கு அடுத்தா என்னை பயமுறுத்துறானா, பேர்னு ஒரு சவுண்டு கொடுத்துட்டு என்னை பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நானும் சும்மா அவன்கிட்ட பயப்படுற மாதிரி நானும் சும்மா ஒரு ஆக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருந்தேன். மீன் வாங்கிட்டு வரும்போது தக்காளி வாங்கிட்டு வந்தேன். இங்கே ஒரு கிலோ தக்காளி 50 ரூபான்னு விற்கிறாங்க. தக்காளி விலை இப்போ கூடியிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கான்னு தெரியல எனக்கு. அவங்களுக்குலாம் மீன் வாங்கின அந்த கடை பக்கத்துலேயே இருந்துச்சு, ஒரு வண்டியில் போட்டு விற்றுட்ருந்தாங்க தக்காளி. அதில் தான் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். கிச்சனில் சமைக்கிறோம் அப்படின்னம்னா அது ஃபுல்லாக அடுப்புலேருந்து எல்லாமே நம்ம காலையில் சமைச்சது எல்லாத்தையும் கழுவுறதுக்கு எடுத்து போட்டுட்டு அதை அப்புறம் சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா சமைச்சோன்னா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கச்ச கச்சான்னு போட்டுக்கிட்டு பண்ணோம்னா அது ஒன்றும் சரியாக வராது. அதனால் ஃபுல்லாக எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் மீன் வாங்கிட்டு வரதுக்கே மணி 12:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி இன்னும் லேட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப லேட்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை கழுவலை. அது எடுத்து அவனுக்குள்ள ஓரமாக வச்சுட்டு கிச்சன் இந்த திண்டை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மீன் குழம்பு நான் எப்படி வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஒரு நல்ல பெரிய பாத்திரமாக தான் எடுத்துக்கணும். அப்போ தான் மீன் உடையாமல் நல்லா சூப்பராக வரும். குட்டி பாத்திரமாக எடுத்தோம்னா அது கிண்டும்போது ஒரு மாதிரி பிஞ்சு பிஞ்சு வந்துடும். அதனால் எப்போவுமே நான் பெரிய பாத்திரம் தான் எடுத்துக்குவேன். எப்போவுமே நான் வடைச்சட்டியில் தான் செய்வேன். ஆனால் இந்த வாட்டி வடைச்சட்டி பூரா கழுவாமல் இருந்ததுனால இந்த பாத்திரத்தை தான் நான் வச்சேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும், கடுகு போட்டுட்டு, வெங்காயம் போட்டுட்டு, வெந்தயம் போட்டுட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே சேர்க்க மாட்டேன். தக்காளி ஒரு 3 தக்காளி, ஒரு 4 தக்காளி நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தகுந்தாப்பில் நம்ம எடுத்துக்கணும். புளி மீன் வாங்கிட்டு தான் நான் ஊற போட்டேன். அது இல்லாமல் நான் குழம்பு வைக்கிறதுக்குலாம் ஊறாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சுடு தண்ணியில் அதில் போட்டுட்டு புளியை தூக்கி அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். தக்காளி கட் பண்ணி போட்டாலாம் சரியாகவே வதங்காது. அது இந்த மாதிரி கொஞ்சம் 1, 2 நம்ம அடித்து போட்டுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா சீக்கிரத்தில் வதங்க ஆரம்பிச்சிரும். நமக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாகும். இல்லைன்னா அந்த தக்காளி குழம்புல ஒரு மாதிரி தனித்தனியாக அப்படி மிதந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பிள்ளைங்கள்லாம் தூக்கி தூக்கி போட்டுருவாங்க.
அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் வெங்காயத்தை வந்து வெங்காயன்றேன் தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி தான் நான் வந்து சேர்ப்பேன். வெங்காயம்லாம் அரைக்க மாட்டேன். வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வதக்கி தான் சேர்ப்பேன் நான். தக்காளி அரைச்சி போட்டதுக்கப்புறமா அது வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த தேங்காய் கூட வந்து என்னென்ன போட்டு அரைக்கணும்னு பார்த்திங்கன்னா, சோம்பு சீரகம் போட்டு அதை வச்சுக்கிட்டேன் நான். இந்த பக்கம் தக்காளி வதங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் வந்து அந்த புளியை நல்லா ஒன்றா கலந்துவிடணும். அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க நான் வச்சிருந்த குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு அது நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து கரைச்சி விட்டுக்கணும். குழம்பு மிளகாத்தூளில் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா மீன் குழம்புலாம் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போ வந்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போவே நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஒன்று போல் அது வந்து கொஞ்சம் கொதித்து வரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இந்த பக்கம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கணும். அந்த மசாலா வாடையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்தா தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து கடைக்கு போயிட்டு இந்த உளுந்தம்பருப்பு, இந்த காஃபி தூள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். வேறு என்னென்ன வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் நான் பார்க்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்துருந்தேன். இந்த பிஸ்கெட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கணும். அந்த நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் அது வந்து நல்லா நைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் வைப்பேன். இப்போ நம்ம தேங்காய்லாம் வந்து அரைச்சி அதில் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுருவேன் நான் இப்போவே வந்து. ஏன்னா கொத்தமல்லி இலை வந்து கடைசியாக போட்டால் அது பச்சை ஸ்மெல் இருக்கும். அது எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து கொத்தமல்லி இலை வந்து குழம்பு வேகும்போதே மல்லி இலையும் சேர்த்து நான் போட்டு வேக வச்சுருவேன். அப்போ நல்லா அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி இந்த பச்சை ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். அதனால் எப்போவுமே நான் வந்து எந்த குழம்பு வச்சாலும் சரி அதை நான் வந்து இந்த கொதிக்கும் போதே அதோட நான் போட்டுருவேன் நான். ஒருத்தர் வந்து மேலே தூவி விடுவாங்க. குழம்பு வச்சு இறக்கும்போது அதை வந்து தூவுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். அப்படியே எல்லாமே குழம்புல வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகியிருக்கணும். அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த குழம்பு வந்து நமக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் நல்லா வற்றிடணும். அதுக்கப்புறமா தான் வந்து கிழங்கா மீன் வந்து நான் கழுவி வச்சுருந்தேன். அந்த மீன் எடுத்து அதை வந்து இப்படி தலையும் வாலும் போட்டு தான் நான் வந்து குழம்பு வச்சுருந்தேன். வேறு அந்த நடு பீஸெல்லாம் வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து தனியாக நான் எடுத்து வச்சுருந்தேன். மீன் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். அதுவும் மீனை போட்டுட்டு அடுப்பை வந்து குறைச்சி தான் வந்து நான் எப்போவுமே வேக வைப்பேன். ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். மூடி வச்சோம்னா கொஞ்சம் அதாவது லைட்டாக கொதி வரும்போது நான் மூடி வச்சுருவேன். அப்போ சரியாக இருக்கும். இந்த பக்கம் வந்து சாப்பாடும் கொஞ்சம் வெந்துருச்சு. அதை வந்து வடிக்கிறதுக்குள்ளே எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப போதும் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து தண்ணியை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன். அதனால் வந்து எனக்கு வடிக்கிறது கொஞ்சம் பயம். அப்புறம் எப்படியோ வந்து வடிச்சிட்டேன் நான். எப்போவுமே நான் வந்து சாப்பாடு வந்து சட்டியில் தான் நான் செய்வேன். என்றைக்காவது ஒரு டைம் தான் நான் வந்து குக்கரில் பண்ணுவேன். அது வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். நான் வந்து குக்கரில் சமைக்கிறது வந்து சாப்பாடு வைக்கிறது வந்து முக்கால்வாசி நான் வந்து சட்டியில் தான் நான் செய்வேன் நான். அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். சட்டியில் செய்கிற சாப்பாடு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டா கூட அது வந்து சூடாகவும் இருக்கும். அப்புறம் நல்லா தனித்தனியாக விதையாகவும் இருக்கும். இதுவே வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா குக்கர் சாப்பாடு வந்து கொஞ்சமாக கெட்டியாயிரும். அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து சட்டியில் தான் நான் வந்து சாப்பாடு செய்வேன். இந்த பக்கம் வந்து ரசம் வச்சேன் நான். எப்போவுமே வந்து பெரும்பாலும் எங்கள் வீட்டில் ரசமே யாரும் சாப்பிட மாட்டாங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் நான். நிறையா வந்து இந்த தயிர், மோர் அப்படி தான் வந்து பிள்ளைங்களும் சரி எங்கள் வீட்டுக்காரங்களும் சரி அதுதான் சாப்பிடுவாங்க. நானும் அப்படியே அவங்களோட சேர்ந்து நானும் அதுதான் சாப்பிடுவேன் நான். இப்போ நம்ம ஒரு ஆளுக்காக எங்கே போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வைக்கவே மாட்டேன். ஒரு பக்கம் ரசம் வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் வந்து தோசைக்கல்லில் தான் வந்து நான் வந்து மீன் பொரித்தேன். ஒரு நேரம் வடச்சட்டிலையும் செய்வேன். ஒரு நேரம் வந்து தோசைக்கல்லையும் பண்ணுவேன் நான். அன்றைக்கி வந்து நான் தோசைக்கல்லில் தான் பண்ணேன். ஃபுல்லாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் அதில் வந்து அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி மீன் வந்து நம்ம வச்சிடணும். வச்சிட்டோம்னா கொஞ்சம் அடுப்பு வந்து கொஞ்சம் ஹையில் வைக்கணும், அப்புறம் சிம்மில் வைக்கணும், மாற்றி மாற்றி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ஒரே மாதிரி வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சமையல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு துணி பார்த்திங்கன்னா நிறைய ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து மழை பெஞ்சதுனால நான் துவைக்கவே இல்லை. இருந்த துணியை மட்டும் அப்படியே வாஷிங் மிஷினில் சும்மா போட்டு வச்சுட்டேன். எங்கே பார்த்தாலும் ஒரே புக்ஸு அது இது மாதிரி இருந்துச்சு. இந்த லீவ் விட்டதுலேருந்து எதுவுமே க்ளீன் பண்ணவே இல்லை. எல்லாம் அப்படியே
சும்மா எடுத்து தான் வச்சுருந்தோம். எதுவுமே சுத்தமாக க்ளீன் பண்ணவே இல்லை. நானும் ஒரு நாள் நினப்பேன், ஆனால் வந்து அது பண்ணுறதுக்கே முடியாமல் இருக்கும். இன்றைக்கி வந்து எப்படியாவது கொஞ்சம் இந்த ஒரு டேபிளை மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வேறு நியூஸ் பேப்பர்லாம் மாற்றி வச்சு நீட்டாக அந்த மாதிரி கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். தண்ணி எங்களுக்கு வந்து அந்த 10 நாளாகவே ரொம்ப கலங்கலாக தான் வந்துட்டுருக்குது. இப்போ நாங்களே குடிக்கிறதுக்கு வந்து மினரல் வாட்டர் கேன் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். வாங்கி இந்த 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 சில்வர் கேன்லாம் வந்து ஊற்றி வச்சுருவேன். அது போக தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் குடத்துல ஊற்றி வச்சுக்கிருவேன். இதில் தீர கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த கேனை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வர்றது. இன்னொரு ஒரு டேபிள் வேறு இருக்குது. அதை வேறு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் தான் வந்து புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது பிள்ளைங்க இப்போ ஸ்கூல் படிக்கிற புக்ஸ் எல்லாமே அந்த டேபிளில் தான் இருக்கும். இந்த டேபிள் இருக்கிறது எல்லாமே வந்து சும்மா ரேராக இருக்கிறது. அவங்க ஏதாவது ரஃப்பாக ட்ராயிங் பண்ணுறது, அப்புறம் வேறு ஏதாவது ரஃப்பாக எழுதுறது, இது எல்லாமே வந்து இந்த பக்கம் டேபிளில் வச்சுருப்போம். ஸ்கூல் இது எல்லாமே வந்து தனியாக அது இன்னொரு பக்கம் ஒரு டேபிளில் வச்சுருப்போம். இன்னும் அதெல்லாம் எடுத்து அதை இன்னொரு நாளைக்கு அதை வந்து க்ளீன் பண்ணணும். ஃபுல்லாக ரெஸ்ட்டே இல்லாமல் அன்றைக்கி ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. சாயந்தரம் 7 மணி வரைக்குமே அந்த வேலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அது பண்ணவே முடியறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.